வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத வகையில் மக்கள் சார் அரசியல் முதல் தடவையாக தொடங்கியுள்ளது. அதற்கு காரணம், இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பாரம்பரிய அரசியல்வாதிகளை ஒதுக்கிவிட்டு புதியவர்களை தேர்ந்தெடுத்ததுதான். மக்கள் பிரச்சினைக்காக குரல் கொடுத்து அரசியலுக்கு வந்த அர்ச்சுனா எம்பி ஒரு பக்கம், மறுபக்கத்தில் அனுர அலியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பின் மக்கள் பிரச்சினைக்காக குரல் கொடுக்க முயலும் என்பிபியின் 3 எம்பிக்கள். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் மொத்தம் 6 எம்பிக்களில் இந்த 4 பேரும் மக்கள் சார் அரசியல் செய்ய போகிறார்கள். மீது 2 எம்பிக்களுக்கான ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் எம்பிக்கள் தமிழ் தேசியம், சுயநிர்ணய உரிமை, 13வது திருத்த சட்டம் போன்ற வளமையான திருவிழாக்களுக்கு நேர்ந்துவிட்டவர்கள். அவர்கள் அர்ச்சுனா எம்பி போல நேரடியாக போய் முறைகேடுகளை தட்டி கேட்கவோ அல்லது என்பிபியின் இளங்குமரன் எம்பி போல கள்ளடிப்பரில் தாவி ஏறவோ போவதில்லை. இந்த 2 எம்பிக்களும் எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போகிறார்கள் என்று சொல்வது போல தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக அடுத்த 5 வருடங்கள் நாடாளுமன்றத்திற்கு போய் வருகிறார்கள். 5 ஆண்டுகளின் பேர் தேர்தல் வரும். அப்போதும் உங்களுக்கு சுயநிர்ணய உரிமையை பெற்றுக் கொடுக்க எங்களை நாடாளுமன்றம் அனுப்புங்கள் என்று வாக்கு கேட்டு வருவார்கள். இஷ்டம் என்றால் வாக்கு போட்டு நாடாளுமன்றம் அனுப்புங்கள், கஷ்டம் என்றால் சுமந்திரனுக்கு செய்தது போல வீட்டுக்கு அனுப்புங்கள். அவர்களை பற்றி குறிப்பிட்ட அர்ச்சுனா எம்பி, தமிழ் தேசியத்துக்காக யாரும் அரசியல் செய்வதில்லை, அரசியலுக்காக இவர்கள் தமிழ் தேசியம் செய்கிறார்கள் என்கிறார். கடந்த 24 மணி நேரமாக தமிழ் ஊடகங்களில் பரபரப்பாக அடிபடும் விஷயம், என்பிபியின் இளங்குமரன் எம்பி கள்ளடிப்பரில் தாவி ஏறி கற்களை கைப்பற்றிய விஷயம்தான். இது தொடர்பான இளங்குமரன் எம்பியின் கோணம், கள்ளடிப்பர் உரிமையாளரின் விளக்கம் எல்லாமே ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. அதனால் அது பற்றி நாம் கூற வேண்டியதில்லை. அது தொடர்பாக குறித்த நிறுவனம் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளது. நீதிமன்றம் சொல்லும் தீர்ப்புக்காக காத்திருக்கலாம். இதிலுள்ள முக்கிய விஷயம் கள்ளடிப்பர் அல்ல, அதன் பின்னால் உள்ள யாழ்ப்பாண மாவட்ட அரசியல். அதுதான் இப்போது சூடுபிடிக்கிறது. மக்களுக்கு எதிரான முறைகேடுகளை தட்டி கேட்பவர் என்ற பெயர் அர்ச்சுனா எம்பிக்கு ஏற்கனவே இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அர்ச்சுனா எம்பி மக்கள் சார் அரசியலை முழு மூச்சுடன் செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் அது ஒரு பெரிய மாற்றம்தான். அதே நேரத்தில் சிக்கல் யாருக்கென்றால் அனுர அலியில் ஜெயித்த என்பிபியின் 3 எம்பிக்களுக்கும் தான். இவர்கள் சுயநிர்ணய உரிமை கேட்டு தமிழ் தேசிய அரசியல் செய்ய முடியாது. நாடாளுமன்றத்திற்கு புதியவர்களான இவர்களுக்கு அமைச்சர் பதவியும் கிடையாது. அதனால் ஒரு அமைச்சராக மக்கள் நல திட்டங்களை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வரவும் முடியாது. நாடாளுமன்றத்திலோ அல்லது வேறு கூட்டங்களிலோ யாழ்ப்பாண மாவட்டத்துக்காக ஆளுமையுடன் காரசார விவாதங்களில் ஈடுபடுவதாகவும் தெரியவில்லை. அதனால் அவர்கள் தமது பதவியையும் அதற்கு மேலாக என்பிபி கட்சியின் செல்வாக்கையும் யாழ்ப்பாணத்தில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அர்ச்சுனா எம்பி செய்வது போல மக்கள் சார் அரசியல்தான் செய்ய வேண்டும். தாம் செய்தவற்றை சமூக வலைதளங்கள் மூலம் மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டும். அதில் ஒரு பகுதிதான் இளங்குமரன் எம்பி கள்ளடிப்பரில் தாவி ஏறியது. இதில் ஒரு அரசியல் போட்டி உள்ளது என்பதை அர்ச்சுனா எம்பி சுட்டிக்காட்டுகிறார். கள்ளு உடைத்தது எங்கோ நடந்தது, அதை அனுப்பும் நிறுவனம் இருப்பது எங்கோ. கள்ளு போவது கிழக்கு மாகாணத்திற்கு, ஆனால் கள்ளடிப்பரை கைப்பற்றியது சாவகச்சேரியில். இதில் என்ன அரசியல் போட்டி இருக்கிறது என்றால், நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்த வாக்குகளில் அதிகூடிய வாக்குகளை பெற்றவர் அர்ச்சுனா எம்பி. அதற்கு காரணம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முறைகேடுகளை அர்ச்சுனா எம்பி தட்டி கேட்டதும் அதற்காக மக்கள் மத்தியில் அவருக்கு கிடைத்த ஆதரவும் தான். அதனால்தான் எங்கோ இருந்து எங்கோ போன கல்லை சாவகச்சேரியில் வைத்து பிடித்துள்ளார்கள் என்கிறார் அர்ச்சுனா எம்பி. அவர் முதலில் எழுப்பும் கேள்வி, கிளிநொச்சி பூநகரியில் கற்கள் கடத்துபவர்களை ஒரு நாள் கூட தட்டி கேட்காத என்பிபி இளங்குமரன் எம்பி ஏன் சாவகச்சேரியில் குடைகிறார்? அது பற்றி கூறிய அர்ச்சுனா எம்பி, இப்போது என்பிபி அரசாங்கம் தனது கவனத்தை சாவகச்சேரி பக்கம் திருப்பியுள்ளது. எனது பகுதியில் வந்து அரசியல் செய்வது எனக்கு சந்தோஷமே. அதனால் மக்களுக்கு பலன் கிட்டினால் அதுவும் எனக்கு மகிழ்ச்சியே. ஆனால் பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக தவறான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்கிறார். அர்ச்சுனா எம்பி மேலும் கூறிய போது, நான் என்பிபி ஆதரவாளரா என்றால் ஆம், என்பிபி ஆதரவாளர் தான்.
அரசாங்க மக்களுக்கு செய்கின்ற எல்லா நல்ல விடயங்களிலும் நான் துணையாக இருப்பேன். ஆனால் என்பிபி அரசாங்கம் அராஜகங்களும் என்னுடைய மக்களுக்கு எதிராகவும் செயற்படுமாக இருந்தால் என்பிபி அரசாங்கத்திற்கு நானே முதலெதிரி எனவும் அர்ஜுனா எம்பி கூறியுள்ளார். மொத்தத்தில் யாழ்ப்பாணத்தில் அர்ஜுனா எம்பியின் மக்கள் சார் கலக்கல் அரசியல் என்பிபியை கலக்கத்தில் ஆழ்த்திவிட்டதா, அல்லது யாழ்ப்பாணத்தில் அர்ஜுனா எம்பி போலவே என்பிபியும் கலக்கல் அரசியல் செய்ய போகிறதா? ஏதோ இப்போதாவது எமது எம்பிக்கள் புதிதாக மக்கள் சார் அரசியல் செய்ய தொடங்கியுள்ளார்கள். யார் மக்கள் நலனுக்கு உகந்த விஷயத்தை செய்தாலும் அது வரவேற்கத்தக்கதே.